நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது 24வது உபவாச கூட்டத்திலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை கொண்டு வந்ததற்காக இந்த தேவனை நன்றி கூறுகிறேன். நேற்றைய தினத்தில் மண்ணும் விதையும் குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் மண்ணும் விருட்சங்களையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். மண்ணும் விருட்சங்கள், விதையிலிருந்து விருட்சங்கள் உருவாகிறது, மரங்கள் உருவாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆதார வசனமாக ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சகத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பூமி மண்ணிலிருந்து ஆண்டவர் விருட்சங்களை ஆண்டவர் முளைக்க பண்ணினார். அப்போ கவனிங்க, இங்க 3 விதமான விருட்சங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், 2வது ஜீவ விருட்சம், 3வது பார்வைக்கு அழகுள்ளதும் புசிப்பதற்கு நலவுமான சகலவித விருட்சம் என்று சொல்லி 3 விருட்சங்களை குறித்து இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதேன் தோட்டத்தில் பூமியின் மண்ணில் இருந்து தேவன் விருட்சங்களை முளைக்க செய்தார். அப்போ மண்ணோடு கூட சம்பந்தப்பட்டதுதான் விருட்சங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விருட்சங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த விருட்சங்களை கர்த்தர் எதற்காக மண்ணில் இருந்து முளைக்க பண்ணினார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. பார்வைக்கு அழகும் புசிக்கிறதுக்கு நலமுமான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஃப்ரூட்ஸ் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா முளைக்க பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எழுத்தின்படியான கனிகள் இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற கனி, நமக்கு ரொம்ப முக்கியமான கனி என்ன இருங்க? மாப்பழா, வாழை. மாப்பழா, வாழை, இது நமக்கு ரொம்ப முக்கியமான கனிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நிறைய கனிகள் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல புசிப்புக்கு ரொம்ப டேஸ்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ எழுத்தின்படியாக ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஆவிக்குரிய ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கு. எழுத்தின்படியாக ஒன்று இருந்தாலும் ஆவிக்குரியபடி வேதத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஆவிக்குரிய கனிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எழுத்தின்படியான கனிகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல பார்வைக்கு அழகானது, பார்வைக்கு அழகானது, பார்க்கறதுக்கு, அதாவது இந்த தோட்டங்களுக்குள்ள நீங்க உலாவினீங்கன்னா அப்படின்னு சொன்னா பார்க்கும்பொழுது அந்த கனிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகழகா என்ன பண்ணுங்க இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த கனிகள் ஒரு தோட்டத்துக்குள்ளே போகும்பொழுது 3 விதமான தன்மைகள் வெளிப்படும். ஒன்று பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கும், 2வது சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும், 3வது நல்ல வாசனை வீசும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? தோட்டத்துக்குள்ள போனா, ஒரு தோட்டத்துக்குள்ள போறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த தோட்டத்துக்குள்ள போறீங்களோ அந்த தோட்டத்தினுடைய வாசனை வீசும். எக்ஸாம்பிள், ஒரு மல்லி தோட்டத்துக்குள்ள போறீங்கன்னு வச்சுங்க, அந்த மல்லி தோட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த மல்லிப்பூ வாசனை என்ன வருங்க? ரொம்ப அழகா வரும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாம் செடியில் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இல்ல ஒரு மாம்பழ தோட்டத்துக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா, வெளியில இருந்து போகும்பொழுது அந்த மாம்பழ வாசனை நமக்கு ரொம்ப அந்த வாசனை வரும். உள்ள போன உடனே அந்த தோட்டத்தை பார்க்கும்பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகழகா என்ன பண்ணுங்க, மரத்துல தொங்கும். சரி, இப்போ அந்த பழத்தை எடுத்து புசிச்சா அதனுடைய டேஸ்ட் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னும் பொழுது 3 விதமான தன்மைகளில் வெளிப்படுது. ஒன்று பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு, நல்ல வாசனையும் வீசுகிறது. அப்போ ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியின் மண்ணிலிருந்து விருட்சங்கள் உருவாகும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் மண்ணிலிருந்து, பூமியின் மண்ணிலிருந்து விருட்சங்கள் முளைத்தெழுச்சு. இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம இந்த பூமியின், அதாவது இந்த சரீரத்தில் இருக்கிற மண்ணிலிருந்து விருட்சங்கள் எழுப்பணும். அல்லேலூயா. புரிதுன்றவங்களா ஒரு என்ன சொல்லுவாங்க? அது அந்த பூமியின் மண்ணிலிருந்து விருட்சங்கள் எழுந்தது. இந்த மண்ணான சரீரத்திலிருந்து விருட்சங்கள் என்ன பண்ணோம்? முளைத்தெழுப்பணும்.
அப்ப நேற்று தினத்துல பார்த்தோம், மண்ணும் விதையும் பார்த்தோம். அப்ப விதை என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தை உள்ள போட்டுட்டேன். இப்ப இந்த வார்த்தை என்ன ஆகணும்னு சொன்னா விருட்சமா மாறணும். அல்லேலூயா. அப்ப இந்த விருட்சமா மாறிச்சுன்னா என்ன நன்மை? கவனிங்க, நான் விருட்சமா மாறிட்டேன் அப்படின்றது எதுல தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த விருட்சங்களுடைய நிழலில அநேக மிருகங்கள் வந்து தஞ்சம் அடையும், அநேக பறவைகள் வந்து என்ன பண்ணும்? தஞ்சம் அடையும். அப்ப கவனிங்க, கர்த்தர் உங்களை விருட்சமா மாத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்களுக்குள்ளே போடப்பட்ட விதையாகி வசனம் அது முளை தெழும்பி அது விருட்சமா மாறும்பொழுது என்ன ஆகும்னா, உங்களை தேடி அநேகர் வருவாங்க, உங்க மூலமா அநேகர் போஷிக்கப்படுவாங்க, உங்க மூலமா அநேகர் உங்க நிழல்ல வந்து ஐயா எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க, உங்க நிழல்ல நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, இந்த பூமியின் மண்ணில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை முளைச்சி எழும்பி அது விருட்சமா மாறும் பொழுது உங்களை தேடி அநேக ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்க வாசனை நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. மரத்தினுடைய வாசனை பழுதுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் உள்ள எப்படி இருக்குங்க, பழம் நல்லா பழுத்து இருக்கு, நல்லா வாசனை இருக்கு, போனோம்னா நமக்கு பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க வாசனை வெளியே போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். புரிஞ்சுதுனால அவர்களே சொல்லுவோம் ஆமீன். அப்ப ஆண்டவர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் கர்த்தர் பூமியில் இருந்து என்ன செஞ்சாருங்க? முளைக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகாரத்திற்கு இந்த பழங்கள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆதியாகமம் 1:29 வாசிக்கும் பொழுது, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அல்லேலூயா. அப்போ எதற்காக ஆண்டவர் கனி விருட்சங்களை உண்டாக்கினார்னா, ஆகாரத்திற்காக கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்க உள்ளத்துல கர்த்தருடைய வசனத்தை எதற்காக விதைச்சிருக்காருன்னா, உங்க மூலமா அநேகர் என்ன பண்ணணும்? போஷிக்கப்படணும். உங்க மூலமா அநேகர் என்ன பண்ணணும்? போஷிக்கப்படணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மூலமா அநேகர் போஷிக்கப்படுவார்கள், என் மூலமா அநேகர் போஷிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? தாராள மனசு இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அதாவது ஆண்டவருக்குள்ள வந்தாலுமே நமக்கு எப்படி மாறிடும்? தாராள மனசா மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பவுமே பசியா இருக்கிறவங்கள வெறுமையா அனுப்புறதுக்கு அவருக்கு பிரியம் கிடையாது. வரவங்களை நல்லா திருப்தியா என்ன பண்ணுவாருங்க? ஆண்டவர் போஷித்து அனுப்புவார். ஒரு முறை ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பசியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 பேர் இருக்கிறாங்க. 5000 பேர் பிரசங்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் அவங்கள வெறுமையை அனுப்புறதுக்கு மனசு இல்லை. உடனே சீசர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? போஜனம் கொடுங்க, நீங்க அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்ட்டாரு. உடனே இங்க சொல்றாங்க, ஆண்டவரே நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த 5 அப்பம் 2 மீன் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் என்ன பண்ண முடியாதுங்க, இவங்களுக்கு போதாதே அப்படின்றாங்க. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றாங்க, அதை என்கிட்ட கொண்டு வாங்க. 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுங்க? என்கிட்ட கொண்டு வாங்க. அப்போ அவர்கிட்ட கொடுத்த உடனே ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணி அதை 5000 பேர் சாப்பிட்டு மீதி எடுத்து 12 கூட நிறைய எடுக்க செஞ்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. சேதமாகாதபடி என்ன பண்ணுங்க, மறுபடியும் அதை எல்லாத்தையும் சேமித்து வைங்க அப்படின்னு சொன்னார். அப்ப கவனிங்க, இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அல்லேலூயா. நான் 5 அப்பம் 2 மீன்ல நிறைய ரகசியம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஒருவேளை இந்த சீஷர்கள் அந்த 5 அப்பம் 2 மீனை டைரக்டா ஜனங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது 2 பேர் கூட பத்திருக்காரு. அல்லேலூயா. அது யார்கிட்ட வந்து போச்சுங்க? ஏசப்பாட்ட வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு திரும்ப யார்கிட்ட தான் தராரு? சீஷர்கிட்ட தராரு. சீஷர் தான் எடுத்துட்டு வந்து தராங்க. நல்லா கவனிக்கணும். சீஷர் தான் எடுத்துட்டு வந்து யார்கிட்ட தராங்க? ஏசப்பாட்ட தராங்க. ஏசப்பா என்ன பண்றாருன்னா, ஜெபம் பண்ணி திரும்ப அந்த சீஷர்களுக்கு கூட நீங்களே போய் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஆகாரம் கொடுங்க. அப்ப கவனிங்க,
சீஷர்கள் நேரடியா கொண்டு போய் கொடுத்திருந்தா அது 2 பேர் கூட நம்ம பத்தி இருக்காது. ஆனா ஏசப்பா கிட்ட வந்து போனதுனால 5000 பேர் சாப்பிட்டுட்டு 12 கூட நிறைய கட்ட என்ன பண்ணாங்க எடுக்க வச்சார். அப்போ ஒரு நல்ல ரகசியத்தை தெரிஞ்சுங்க. நீங்க அநேகரை போஷிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏசப்பா கிட்ட வந்து அது திரும்ப உங்கள்கிட்ட வந்து போகும்போதுதான் ஆண்டவர் பல 1000 மடங்கு கர்த்தர் உங்களை கொண்டு போஷிக்க அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சு தருங்களா? அவர்களே சொல்லுவோம் அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நம்ம நேரடியா பண்ணலாம். அப்ப நேரடியா பண்ணும்போது என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நம்ம வீட்டு கூட்டம் நடத்துறோம். தொடர்ந்து எல்லா வீடுகளிலும் ஆகாரம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. சில பேர் வீட்டில் ஐயா வந்து முதல் ஆகாரம் போறதுக்கு முன்னாடி ஐயா வந்து ஜோம் பண்ணுங்க ஐயான்றாங்க. ஒரு சில வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜோம் பண்ணுங்கன்னு சொல்ற வீட்டில் ஜோம் பண்றோம், ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லாத வீட்டில் நம்ம ஜோம் பண்றது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஜோம் பண்ணுங்கன்னா கர்த்தருடைய நல்லா கவனிக்கணும். ஜோம் பண்ணுங்கன்னா அது ஆண்டவருடைய கரத்துல வந்து போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ என்னென்ன ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்ணி இன்னும் நல்ல ருசி உள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறார். அது மீதம் எடுக்க கர்த்தர் என்ன பண்றாருங்க, உதவி செய்கிறார். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. சில நேரத்தில் என்ன பண்றாங்க, அவங்க நேரடியா கொடுக்குறாங்க. நேரடியா கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அது தேவனுடைய கரத்துல வந்து போனாதான் அது நமக்கு பூரண ஆசீர்வாதம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சபைக்குள்ள வந்து சபை மூலமாக நாம் செய்யும் பொழுதுதான் அது ஆண்டவராகிய தேவன் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவராகிய தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 78:24 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 78:24 அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தியானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு என்ன பண்ணாரா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாருங்க, கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வானத்தின் தானியம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் வானத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாருங்க, தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை அவர்கள் புசிக்கும்படியாய் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. சங்கீதம் 104:15 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 104:15 மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் ஆண்டவராகிய தேவன் விளைவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஆண்டவராகிய தேவன் மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணுதா, அந்த ஆகாரம் என்ன செய்கிறதா, மகிழ்ச்சியாய் மாற்றுகிறதா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். மனுஷனுடைய இருதயத்தை பாருங்க, நம்ம ஆகாரம் எப்படி மாறுதுன்னா நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுதா, மகிழ்ச்சியா மாற்றும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பவுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க நல்ல சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு என்ன பண்றோம், பரவாயில்லப்பா, ரொம்ப அருமையா போட்டாங்கப்பா, நல்லா இருக்குப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என்னென்ன சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அல்லேலூயா. சாப்பாடு நல்லா இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் தான் வரும், நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இப்போ உங்களை வாழ்த்த வர்றவங்க சாப்பிட்டுப்பா, சூப்பராக இருந்துப்பா, ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்கப்பா, நல்லா இருக்குதுப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, நாங்கள் ஐயா உபவாசத்தில் போய் சாப்பாட்டை பற்றி பேசிக்கிறீங்களே. அல்லேலூயா. சரி கவனிங்க, மாம்சத்தின்படி அது ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அது எப்படி நம்முடைய சரீரத்திற்கு நம்ம இருதயத்தை மகிழ்ச்சியா மாத்துதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், நம்ம கர்த்தருடைய ஆண்டு சொல்றாரு, நானே ஜீவாப்புன்ற, நானே ஜீவாப்பம். சாதாரணமா அந்த எழுத்தின்படி அந்த அப்ப நம்மளை இருதயத்தை மகிழ்ச்சி ஆகுது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை இன்னும் கர்த்தர் பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 5:14 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 5:14 கர்த்தருடைய பரிசுத்த நாமம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக
முயற்சி செய்யும் ஞானந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இங்க சொல்லப்படுது பலமான ஆகாரம். என்ன ஆகாரம்? பலமான ஆகாரம். அப்ப ஆகாரத்துல டிஃபரெண்ட் இருக்கா? பலமான ஆகாரம் இருக்கு, பலவீனமான ஆகாரம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஸ்டார்டிங் ஆகாரம் என்னன்னா பால். ஸ்டார்டிங் ஆகாரம் என்ன? பால் தான். நம்ம ஒரு மனுஷனுக்கு முதல்ல குழந்தை பிறந்த உடனே முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு முதல் ஃபுட் என்னன்னா பால், லிக்விட் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் தான் சாலிட் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஹார்டான ஐட்டம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இங்க சொல்லப்படுது பலமான ஆகாரம் நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினாலே. அப்ப என்னென்ன பயிற்சி நமக்கு தேவை? பலமான ஆகாரத்தை எப்படி நம்ம உட்கொள்ள முடியும்னு சொன்னா பயிற்சி தேவை. பயிற்சி இருந்தாதான் நல்ல பலமான ஆகாரம் பண்ணோம் நமக்கு சாப்பிட முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்ல மகிமை உண்டாகட்டும். பல்லு இல்லாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு நல்ல கறி ஆக்கி கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன இல்லை? பல்லு இல்லை. அப்போ பல்லு இருந்தால் நல்லா என்ன பண்ணுவாங்க? நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. கடிச்சு சாப்பிடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பலமான ஆகாரம் பயிற்சியிலே வரும். பலமான ஆகாரம். அப்போ பயிற்சி எங்க எதுக்கு கொடுக்குறோம்? பயிற்சி வாய்க்கு. அல்லேலூயா. பயிற்சி எதுக்கு கொடுக்குறோம்? வாய்க்கு கொடுக்குறோம். நல்லா கவனிக்கணும். அப்போ பலமான ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு போட்டு அதை அரைச்சினே இருக்கும். இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இடத்துல புல் நிறைய தான் கடை மேய்ஞ்சிடும். ஒரு இடத்துல போட்டு ஏற்கனவே சாப்பிட்டதை மறுபடியும் வெளியே எடுத்து ஆசை போட்டே இருக்கும். அது நல்லா ஆசை போடும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு ஏதோ மூடி வீட்டில் வச்சுட்டு வர்றதில்லை. அதை மறுபடியும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அசைப்போட தான். பயிற்சி எடுக்க தான் என்ன ஆகுன்னா, அந்த வசனத்தில் இருக்கிற சாறு, அந்த வசனத்தில் இருக்கிற வேல்யூ உள்ளதான அந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள போய் நம்ம விருட்சங்களாய் அல்லேலூயா. புரிஞ்சுதுன்றா ஒரு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகாரம் எப்படி கிடைக்கும்? நல்லா கவனிக்கணும். இந்த ஆகாரம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 20:13 தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற கண் விழித்திரு. அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு சொன்னார், 1 மணி நேரமாவது எனக்கு விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்ப கண் விழித்திருக்கும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னா ஆகாரம் கிடைக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்ககிட்ட கொடுக்குறது நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் தான், 1/2 மணி நேரம் செய்தி தான். ஆனா இதை உட்காந்து நாங்க என்ன பண்றோம்? ப்ரிப்பேர் பண்றோம், ஆயத்தப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயத்தம் இல்லாம, கண் விழிப்பு இல்லாம நமக்கு எந்த ஒரு ஃபுட்டும் என்ன பண்ணாதுங்க, நமக்கு கிடைக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளா, இங்க சொன்ன கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினாலே திருப்தியாகும். அப்ப ஆகாரம் எப்ப கிடைக்குது அப்படின்னா தேவ சமூகத்துல உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஆகாரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல உட்காந்து கண் விழித்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரத்தை, ஆண்டவர் வார்த்தையை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாருங்க, தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம விதையை நம்ம என்ன பண்ணணும்? விதைக்கணும். வசனத்தை உள்ள நமக்கு விதைக்கணும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 28 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். அல்லேலூயா. தன் நிலத்தை பயிரிடுகிறவன். அப்போ கர்த்தருடைய நிலம்ன்றது நம்ம இருதயம். இதுல கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? விதைக்கணும். அது முளைச்சி எழுப்பி விருட்சமா மாறும். அதுல இருந்து கனிகள் வரும். அது நமக்கு எப்படி மாறும்? நமக்கும் ஆகாரமா இருக்கும், மற்றவர்களுக்கும் ஆகாரமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ தன் நிலத்தில் பயிரிடுகிறவன். அப்போ என்ன சொல்றேன்னா, நம்ம விதைச்சிட்டே இருக்கணும். வார்த்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்தை விதைச்சிட்டே இருக்கணும். அது என்ன ஆகுனா, நாட்கள் ஆக 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 அது என்னன்னா விருட்சமா மாறி அநேகருக்கு அது பயன் தருகிறதாய் மாறும். ஆண்டு சொல்றாரு மத்தேயு 10:10 வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். வேலையால் தன் ஆகாரத்துக்கு என்ன பண்றான்?
பாத்திரனா இருக்கிறான். நீங்க போகும்போது எதை பத்தி யோசிக்காதப்பா, உங்களுக்கு தேவையானது அங்க சந்திக்கப்படும் சொல்லி சீஷன்கிட்ட என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப வேலை ஒரு வேலை நீ செய்யும் போது நிச்சயமா உனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப விருட்சத்துல முதல் பகுதி என்னன்னா ஆகாரத்தை தருகிறது. நல்ல ஃப்ரூட்ஸ், நல்ல கனிகளை என்ன பண்ணுது, விருட்சம் தருகிறது. இரண்டாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நல்ல வாசனை வீசு, நல்ல வாசனை. ஆதியாகமத்தின் புத்தகம் 27:27 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 27:27 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை முகர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் எப்படி இருக்கிற சொன்னா, அங்கு ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய வாசனை முகர்ந்து அங்கு கொடுக்கிறார். பிதாவாகிய பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாசனை முகரணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை முகர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அப்பாவோட ஆசீர்வாதத்தை பிள்ளைங்க என்ன பண்ணணும், பெற்றுக்கணும். எழுத்தின் வழியாக நமக்கு அப்பா இருக்காங்க, அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். ஆவிக்குரியபடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை, நம்ம அப்பா அவருடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைங்க என்ன பண்ணணும், பெற்றுக்கணும். அப்ப அதுக்கு பிள்ளைகள் என்ன பண்ணணும், நல்ல வாசனை வீசணும். அல்லேலூயா. அப்ப ஒரு தோட்டம் எப்ப நல்ல வாசனை வீசும், பழங்கள் முதிர்ச்சியா மாறும் பொழுதுதான், பழங்கள் பழுக்கும் பொழுதுதான் அந்த தோட்டம் என்ன இருக்கும், வாசனை வீசும். அப்ப என்னென்ன, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 இதயத்தில் ஸ்டோர் பண்ணி நம்முடைய வாசனை அதிக தூரம் போகணும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றதுல அவங்க எந்த அளவுக்கு வசனத்தில் தேறி இருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு என்ன பண்ணும், ஜெபத்துல தெரியும். அல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணும்போது சாதாரணமா ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் ஜெபம் பண்ணும்போது வசனத்தை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்தி ஜெபம் பண்ணுவாங்க. எந்த ஜெபத்துக்கு எந்த வசனத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிலர்லாம் ஜெபம் பண்ணுறதை பார்த்துக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசை நான் கட்ட ஆண்டவரே அப்படி சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை சொல்லி சொல்லுவாங்க. எந்த வசனத்தை சொல்லி, ஆமே அலே, நீங்க பூலோகத்துல எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் சொன்னீங்க. பூலோகத்துல எது கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்ப்புன்னு சொல்வீங்க. இயேசுவின் நாமத்துல இப்ப நான் கட்டளை இடுகிறேன், இயேசுவின் நாமத்துல நான் கட்டுகிறேன் அப்படி சொல்லுவாங்க ஜபத்துல. நான் நிறைய பேர் ஜபம் பண்றதை பார்த்துருக்கேன். இதுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்ப எதுக்காக ஜபம் பண்றீங்க, பிசாசு போராடி இருக்குது, அந்த போராட்டத்திலிருந்து அவங்க மாறணும். பிசாசை கட்டுறேன்னா அவன் பரலோகத்துல பிசாசு இருக்கா? அல்லேலூயா. நீங்க பூலோகத்தில் எது கட்டுவீங்களோ அது பரலோகத்துல, அப்ப பூலோகத்துல பிசாசை கட்டுற பரலோகத்துல அது கட்டுமா? அல்லேலூயா. இல்ல பிசாசை கட்ட அவிழ்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்ட அவிழ்கிறேன் அப்படின்னா பரலோகத்தில் கட்ட அவிழ்ப்படுமா? இது என்னதுங்க, அதாவது எதிர்மறான ஒரு வார்த்தை வசனம். அல்லேலூயா. எதுக்கு எந்த வசனத்தை பயன்படுத்தணுமோ சரியா அதுக்கு அந்த வசனத்தை பயன்படுத்தினாதான் என்ன ஆகும், சரியா நம்ம பயன்படுத்த முடியும். இப்ப நல்ல ஒரு கேசரி செய்றீங்க, எல்லா மெட்டீரியலும் கரெக்டா போட்டீங்க, சர்க்கரைக்கு பதில் உப்பு தூக்கி போட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே கலர் தான், சர்க்கரையும் உப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன கேசரி வேற வராது, என்ன வரும், உப்பாவை விட வேற மாதிரி வந்துடாது. அல்லேலூயா. அப்ப என்னென்ன எல்லாமே கரெக்டா மெஷர்மெண்ட் போடுறாங்க, ஆனா சேர்க்கறது தித்திப்பு சேர்க்கணுமா இல்ல உவர்ப்பு சேர்க்கணுமான்றது என்ன பண்ணோம். இப்ப உப்பா செய்யறீங்க, நல்லா எல்லாம் மிக்சர் எல்லாம் கரெக்டா பண்ணீங்க, உப்புக்கு ஒரு சக்கரை போட்டா அப்ப என்னென்ன நல்லா கவனிக்கணும். ஒரு வசனத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா பயன்படுத்தும் போது அதோடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ நான் ஆண்டவரே பூமியிலே நான் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, பூமியில ஆண்டவர் எதை கட்டுறாரு அப்படின்னா சபையை கட்டுறாரு. நீங்கள் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் இதெல்லாம் என்ன பண்றீங்க, கட்டுறீங்க. ஒருத்தன் கட்டுறது நிலைத்து இருக்குமானால் அது
கூலியை பெறுவான் அப்படின்னு இருக்கு. எபேசியில அது 1 கொரிந்தியர் சொல்லப்படுது. எபேசியில பார்க்கும் பொழுது நீங்கள் இசைவாய் கட்டப்பட்ட மாளிகை அப்படின்னு சொல்லப்படுது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வாசகங்களை வாசிக்கிறோம். ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப எதை ஆண்டவர் சொல்றாருன்னா சபையை சொல்றாரு. அல்லேலூயா. இங்க பூமியில உங்க சரீரமாகிய சபையை நீங்க சரியா கட்டினீங்கன்னா அது எங்க கட்டப்படும்? பரலோகத்துல கட்டப்படும். பூமியில ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்தா பரலோகத்துல இருக்க ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சரியான வசனத்துக்கு சரியான காரியங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணாதான் அந்த வசனத்தினுடைய அந்த காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த வசனத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நல்ல ஒரு வாசனை வீசுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? மாற்றப்படணும். அப்ப நான் வாசனை வீசணும்னா எப்படி நான் வாசனை வீசுறது? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. அப்ப கர்த்தருக்கு பயந்தா நீ உகந்த வாசனை வீசணும்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறன்றது எதை வச்சு தெரியும்? வாசனை வீசுறத வச்சு தெரியும். அல்லேலூயா. சாட்சியா இருக்கிறத வச்சு தெரியும். நீங்க சாட்சியா இருக்கிறத வச்சு தெரியும். அப்போ கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படும். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, உண்மையாலுமே உங்களுடைய வாசனை ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. உன்னத பாட்டில் ஆண்டவர் மணவாளனாகிய தேவன் மணவாட்டியாகிய சபையை வர்ணிக்கும் போது சொல்றாரு. 4:12 வாசிங்க. என் மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபோனின் வாசனை ஒப்பாய் இருக்கிறது. என் மணவாளியே, உன் உதட்டில் இருந்து என்ன ஒழுகுது? ஆமா, வார்த்தையா ஒழுகுது. கர்த்தருடைய வார்த்தை ஒழுகுது. அந்த ஒழுகிற வாசனை எப்படி இருக்குதான்? ரொம்ப அருமையா இருக்குது. அல்லேலூயா. அப்ப என்னன்னா மிதமிஞ்சி போச்சு, உள்ள போய் ஸ்டோர் ஆகி வெளியே வருது. அல்லேலூயா. சில பிள்ளைகள் எல்லாம் பார்த்து நைட்ல படுக்குது அப்படி. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப என்னன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை நம்மள இருந்து வெளியே என்ன பண்ணோம்? அருவியா வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை எல்லாரையும் முற்றிலும் நற்கனி தருகிற பழங்களாக கர்த்தர் மாற்றும். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. ஆமென். இனி வசனம் சொல்றேன், குறிச்சு வச்சுங்க. வீட்டில் போய் அதை என்ன பண்ணுங்க, நீங்க மாற்றுங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல முற்றிலும் நற்கனி தரும் கனியாக உன்னை நான் மாத்தினேன் அப்படின்றாரு. எரேமியா 11:16 நல்ல கனி அப்படின்றாரு. எரேமியா 17:8 தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல நீங்க இருக்கணும் அப்படின்றாரு. எசேக்கியேல் 44:30 முதற்கனி என்று சொல்லுகிறார். ஓசியா 9:10 பழுத்த கனி அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் நம்மளை ஆண்டவர் மாற்றி உங்களை நிறைவான கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் உருவாக்க உங்களை ஆண்டவராக தெய்வம் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு வசனங்களை கொடுத்துக்காய் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.